தாவேகா எம்எல்ஏ பேரம் வழக்கில் விசாரணை தீவிரம். மேலும் சிலரை கைது செய்த சென்னை போலீசார். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை தேடும் பணி தீவிரம். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் அரசியலில் புதிய பரபரப்பு. அதிமுக நிர்வாகிகளின் தாவேகா இணைப்பு குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி விமர்சனம். மேகதாது அணை திட்டத்தை அனுமதிக்க கூடாது, தமிழகத்தில் நீர்வளத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஜவ்வாது மலையின் இயற்கை வளங்களை தனியாருக்கு ஒப்படைக்க முயற்சி நடைபெறுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் குறித்து அவதூறு பேச்சு, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. தாவேகா எம்எல்ஏ பேரம் தொடர்பாக 35 கோடி பேரம் பேசப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இந்த வழக்கில் மேலும் சிலரை சென்னை போலீசார் கைது செய்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை தேடும் நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர், திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், திரு எம்.எஸ்.எம். ஆனந்தன் உள்ளிட்டோர் தங்களது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். இந்த இணைப்பு தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது குறித்து கருத்து தெரிவித்த திருமதி கனிமொழி கருணாநிதி, வடக்கில் பயன்படுத்திய வாஷிங் மிஷின் அரசியல் தற்போது தமிழ்நாட்டிலும் வந்துவிட்டது என்று விமர்சித்துள்ளார். கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டம் தமிழகத்தின் நீர்வளத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அந்த திட்டத்தை எந்த நிலையிலும் அனுமதிக்க கூடாது என்றும் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜவ்வாது மலையின் இயற்கை வளங்களை தனியாருக்கு ஒப்படைக்க தமிழக அரசு முயற்சிப்பதாக திரு சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். இயற்கை வளங்களை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் 20ஆம் தேதி ஆத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய கருத்துக்கள் தொடர்பாக தாவேகா நிர்வாகி அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து ஆத்தூரில் இருந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது நடவடிக்கையின் போது அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் உடனுக்குடன் நடைபெறும் செய்திகளுக்கு தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.